வணக்கம். மகா கல்யாணம் சரியில்ல. சூர்யா வீட்டில் விஜய் அனாமிகா கல்யாணத்துக்கு எல்லோரும் ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. கோடீஸ்வரி நல்லா இருக்குதுன்ட்டு அதை பார்த்ததும் சொல்கிறாங்க, சித்ரா நீ இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டேல்ல, இவ்வளோ பெரிய விலையாக இருக்கிற ட்ரெஸ்ஸுங்களாம் நீ பார்த்துருக்க மாட்டேன், ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ, உன்னால் அதை பார்க்க தான் முடியும், கட்டிக்க முடியாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்ததும் ஐஸ்வர்யா கோவம் வந்துடுது. அத்தை நீங்கள் மரியாதை பேசுங்க, எங்கள் அம்மாவை சபையில் வச்சு இப்படி தான் அசிங்கப்படுத்துவீங்களா, நீங்கள் மரியாதையோடு பேசினா மரியாதை கிடைக்கும், இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவங்க வாயை தச்சிடுவேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காக வராங்க. என்னடி பேசி கேட்டிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கௌதம் வந்துட்டு எதுக்காக சத்தம் போடுற சும்மாருன்ட்டு, உங்களுக்கு எப்படி நான் அவங்க அம்மாவை பேசினாக்கா உங்களுக்கு எப்படி கோவம் வருது, அதே மாதிரி தான் எங்கள் அம்மா பேசினாக்கா எனக்கும் கோவம் வரும், முதல்ல நீங்கள் அவங்கள சும்மா இருக்குன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் தாத்தா பாட்டி ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லோரும் ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் அனாமிகா கிட்ட ட்ரெஸ் எடுத்து எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே குஷியாகிடுறாங்க, கிண்டல் அடித்து சிரிக்கிறாங்க. அப்போ சூர்யா மகாலட்சுமி கிட்ட ட்ரெஸ்ஸு 2 எடுத்து கொடுக்குறாரு. இந்த புடவை நல்லா தப்பாரு, நீ எடுத்துக்கோனிட்டு. இதை பார்த்ததும் தாத்தா எதிர்க்கோ இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே, நாமளும் ஐஸ்வர்யாவுக்கு சொன்னால் தான் இங்கே நல்ல பேர் எடுக்க முடியும்ன்ட்டு கௌதம் நினைக்கிறாரு. அதனால் அவர் ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாரு, உனக்கு வேணுன்றது எடுத்துக்கோ, நான் பணம் கட்டிடுறேன்னுட்டு. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியுங்க, நானும் ஒரு 30 புடவை எடுத்திருக்கேன், இதுக்கு நீங்களா பணம் கட்டிடுங்கன்னு அதை கேட்டு அவர் ஷாக்காகிறாரு. இதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. மகாலட்சுமி கோடீஸ்வரிக்கு ஒரு புடவை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா விஜயோட கல்யாணத்துக்கு நீங்கள் கட்டிங்கன்ட்டு சொல்கிறாங்க. சூர்யா ஒன்று எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ஒன்று எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஒன்று எடுத்து வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்து கண் கலங்கிடுறாங்க. நீங்கள் எல்லோரும் என் மேலே இவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கீங்களான்ட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்ததும் சித்ராவுக்கும் ராஜலட்சுமிக்கும் எரிச்சலாகுது. சித்ரா சொல்கிறாங்க ராஜலட்சுமி கிட்டே, பாருங்கக்கா உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கல, ஆனால் மாமியாருக்கு போய்ட்டு புடவை எடுத்து கொடுக்குறோம், இதெல்லாம் அவங்களாம் கட்ட வேண்டிய இடத்துல வைக்கிறாங்கன்ட்டு இவங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக ட்ரெஸ்ஸுங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தாத்தா சொல்கிறாரு மகாலட்சுமி கிட்டே, எனக்கு தொண்டை வறண்டு போகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்று எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு நான் போட்டு எடுத்துகிட்டு வரேங்க ஏன்னுட்டு கோடீஸ்வரி ஓடிட்டு போயிட்டு அவங்க ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததை இவ்வளோ சும்மா விட்டு வைக்கக்கூடாது, எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறா, இவ்வளோ வச்சு இவ்வளோ வேறு என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, இவ்வளோ வீட்டை விட்டு வரணும்னாக்கா இந்த ஜூஸ் வச்சு தான் நம்ம இவ்வளோ வீட்டை விட்டு வரணுன்ட்டு இவங்க 2 பிபி மாத்திரத்தில் வந்து அவங்க ஜூஸ் போட்டுட்டு அந்த பக்கமாக தட்டு எடுக்கிற போகிற நேரத்தில் இவங்க கிளாஸில் போட்டு கலக்கிடுறாங்க. இதை இவங்க பார்க்குறாங்க, என்ன கலக்குறீங்கன்னு கேட்டோன்னே, இல்லை சக்கரை அப்படியே இருந்தது அதனால தான் கலக்குறேன்ட்டா. முதல்ல மாமா கேட்டாங்களே, முதல்ல மாமாவுக்கு எடுத்துன்னு போய் கொடுங்க, அதுக்கப்புறமா எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் கொடுக்கணுன்னு இது தெரியாத கோடீஸ்வரி எடுத்துன்னு வந்துட்டு அவங்க சம்மந்தி தாத்தாவுக்கு எடுத்து வந்து இவங்க கொடுக்குறாங்க. அவரும் வாங்கி குடிச்சிட்றாரு. அதுக்கப்புறமா கோடீஸ்வரி மற்றவங்களுக்குலாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து சித்ரா சந்தோஷப்படுறாங்க. இப்போ பிபி மாத்திரை போட்டிருக்கிறதுனால இவருக்கு மயக்கம் வரும். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா இதை வச்சு நான் கோடீஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்ட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.